வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகனின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா முருகப்பெருமானின் அருள் நிறைந்த சிவன்மலை ஆண்டவனின் அருளால் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் முடிவதற்குள்ள எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். பொதுவாகவே ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்த நீங்கள் பொறுப்புணர்வு பொறுத்தவரை உங்களுக்கு எப்போதுமே அதிகமாக இருக்கும். உங்களுடைய இலக்கை அடைய நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. ஒழுக்கமும் கட்டுப்பாட்டை மதிப்பீங்க. பொறுமையோடு தான் செயல்படுவீங்க. நடைமுறை சிந்தனை கொண்டவராக இருப்பீங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமானது தான் பார்ப்பீங்க. நம்பகத்தன்மையும் நேர்மையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயமாக நீங்கள் பார்க்கக்கூடிய நபராக இருக்கீங்க. சில நேரங்களில் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா எதிர்மறையான எண்ணங்கள் மற்றவர்களிடத்துல ஏற்படுத்தி தரும். முடிவெடுப்பதில் கவனமாக யோசித்து செயல்படுவீங்க. குடும்பம் தொழில் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபருன்னே சொல்லலாம் உங்களை. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையை பாதியில் விடாமல் முழுவதுமாக முடிக்க முயற்சி செய்வீங்க. குடும்பம் வேலை கடமைன்னு ரொம்ப அக்கறையோடு கவனித்து பார்த்துப்பீங்க. அவசரப்படாமல் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நபர்னே சொல்லலாம். கட்டுப்பாடு ஒழுக்கன்னு கொண்ட வாழ்க்கையை விரும்புவீங்க. மேலும் உங்களிடம் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் பெறுவது ரொம்ப கடினங்க. உணர்ச்சிகளை விட பார்த்தீங்கன்னா யதார்த்த நிலையை வச்சு தான் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பீங்க. அதே போல் பொறுப்புகளை ஏற்று வழிநடத்தக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்குது. பணத்தை திட்டமிட்டு செலவழிக்கக்கூடிய பலமும் இருக்குது. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பலவீனம் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை மற்ற விரும்பாமல் இருப்பீங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நான் சொல்கிறது தான் சரிது நிற்கிறது சில சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பை குறைக்க செய்யுது. அதே போல் எதிர்காலத்தை பற்றி அதிகம் யோசிச்சுட்டே இருக்குது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் வைத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ரொம்ப சிரமம்னு சொல்லலாம். வேலையில் அதிக கவனமாக இருப்பீங்க. குடும்பம் ஓய்வை புறக்கணிக்கக்கூடிய நபராக இருப்பதால் இது குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி சிக்கலை ஏற்படுத்துது. அதே போல் புதிய விஷயங்களை உடனே நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. புதுசாக ஏதாவது சொல்கிறாங்கன்னா கொஞ்சமாச்சும் ஏற்றுக்க பாருங்கள். தன்னிடம் பிறரிடம் அதிக எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா இருக்கும். ஏமாற்றத்திற்கு மன அழுத்தத்திற்கு இதுதாங்க உங்களுக்கு காரணமாக அமையுது. அதே போல் சில நேரங்களில் தனிமையாக இருப்பது, பிறரிடம் உதவி கேட்காம எல்லாவற்றையும் தானே செய்து சமாளிக்க முடியும்னு முயற்சி செய்தீங்கனாலும் அது சில சமயத்தில் பிரச்சனையாக மாறிடுது. அதே போல் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பை பொறுத்தவரை வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சிவன்மலை ஆண்டவனின் அருளா தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் மகர ராசி நண்பர்கள் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகார முறையும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓம் முருகா போற்றியிடும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மகர ராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பை பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த நேரம் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் முன்னேற்றம் உண்டு. பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய திறன் உண்டாகும். செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க. புதிய முதலீடுகளை அவசர முடிவை தவிர்க்கு. குடும்ப உறுப்பினரோடு சிறந்த மனதோடு பேசுவது நல்ல புரிதலை உருவாக்கும். ஓய்வு தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிக வேலைப்பளுவை தவிர்க்க முயலுங்க. அதே போல் பழைய நண்பர்கள் இல்லைனா உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கவனம் மற்றும் விடாமுயற்சி இந்த நேரத்தில் நல்ல ஒரு வித பலனை ஏற்படுத்துங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன்னாடி அனைத்து விவகாரங்களையும் சரிபார்த்துக்கோங்க. அவசரப்படாமலும் செயல்படுவது நன்மையை தரும். இதையுமே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து இந்த நேரம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் செயல்பட வேண்டுங்க. உங்கள் உடல்நிலை சிறப்பான முன்னேற்றம் அடையும். இருந்தாலும் அவ்வப்போது சில அசௌகரியத்தை ஏற்படுத்தி தான் தரும். தூக்கத்தில் அசைப்படாமல் உழைத்தீங்கன்னா மட்டுமே இந்த நேரத்தில் வெற்றி உண்டு. உங்கள் வாக்கு வன்மை கூட உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்க போகுது. உத்தியோகத்தர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலே மேல் அதிகாரிகளோடு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கீழே பணிபுரிவங்களோடு மேன்மையை கடைபிடிங்க. நல்ல பெயர் இந்த நேரத்தில் கிடைக்கும். பணிமாற்றம் உண்டு. புதிய இடத்துல பணி சுமை கூட ஏற்படலாம். அதே போல் புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டு பணியினை செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
தொழில் செய்பவங்க லாபகரமான தொழில்களில் முதலீடு செய்யுங்க. எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடிய நேரம் தான் இது. வீண் ஆடம்பர செலவுகளையோ தேவையற்ற வீண் பேச்சுகளையோ குறைச்சிங்கன்னா நல்லது. குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. இனி எந்த காரியத்தையும் செய்யும் முன்னாடி இந்த நேரம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. தைரியத்தை இழக்காதீங்க. எதையும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கும். வீடு வாகனம் ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தாய் வழி உறவினரோடு தேவைப்படும் போது மட்டும் பேசுங்க. கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலம்தாங்க. வாய்ப்பு இருந்தாலும் உடல்நலம் இந்த நேரம் ஒத்துழைக்காமல் போகும். சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமாக இருக்க பாருங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும். பொறுமையாக கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ரொம்ப பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் தாங்க இது. பெண்களுக்கு குழந்தைகள் நலம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்க போகுது. பிள்ளைகள் இனி நன்றாக படிப்பாங்க. அவ்வப்போது நோய்கள் வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய பின்னாடி தான் சரியாகும். அதே போல் கணவன் மனைவி உறவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பேச்சிலும் செயலும் ரொம்ப கவனமாக இருங்க. மாணவ மணிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு பாடங்களை படிக்க வேண்டும். படிப்பில் மந்த நிலை ஏற்படலாம். உங்களுடைய முழு திறனையும் பயன்படுத்தினா இந்த நேரத்தில் நிச்சயம் வெற்றி உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒரு பலனை தருங்கும். இந்த மே மாதம் முடிவதற்குள்ள அற்புதமான வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா கொண்டாடக்கூடிய முருகனின் அவதார நாளில் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாத பௌர்ணமி என்று முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பார்த்திங்கன்னா நடத்தக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பூக்களும் பால் நெய் போன்ற பொருட்களை வாங்கி தந்து முருகனுக்கு 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மனதார பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சிங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க. அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி முழுவதும் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து மாலை நேரத்தில் முருகனுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை உணவாக எடுத்துக்கொண்டிங்கன்னா நிச்சயம் முருகனின் அருளால் அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி விசாகம் வருவதற்குள்ள நிச்சயம் உங்கள் கையில் பார்த்திங்கன்னா முருகனின் அருளால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். மேலும் இந்த முருகப்பெருமானின் அருள் நிறைந்திருக்க வேண்டும்னா தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனுடைய ஆலயத்துக்கோ இல்லைன்னா வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா படத்திற்கு பூக்களால் அலங்கரித்து தீபமேற்றி வழிபட்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு முருகனின் அருளால் எப்போதும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தடைகளும் ஏற்படாமல் இருக்கும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எதையும் யோசித்து செய்வது நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். அதே போல் கோபமாக பேசுவதை தவிர்த்திங்கன்னா நிதானமாக பேசி செயல்படுத்தினாலே காரியம் பார்த்திங்கன்னா வெற்றியாக மாறும். இந்த நேரம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் எந்த விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மேலும் வீண் குற்றச்சாட்டிற்கு இந்த நேரத்தில் ஆளாக வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு திடீர்னு சச்சரவுகள் தோன்றலாம். அதற்கு இடம் கொடுக்காம நடந்து கொள்வது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பயணங்கள் செல்லும்போது வேலை செய்ய இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இருந்து வந்த மந்த நிலை மாறி மன வருத்தம் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவுங்க. கலைத்துறையினருக்கு பாராட்டுகள் உண்டு. அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது உங்களுக்கு வெற்றியாக அமையும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் நட்சத்திர ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் அமைந்தவங்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும். அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். தொழில வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்க தாங்க செய்யும். வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா வேலை இந்த நேரத்தில் கிடைக்கும். அதே போல் உங்கள் பணவரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க துணிச்சலாக வேலையை செய்தே வெற்றி பெறுவீங்க. சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளால் நன்மை உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கும். அடுத்தபடியாக உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாங்க. அடுத்தவங்க கூறு ஆலோசனை ஏற்கும் முன்னாடி ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த நேரம் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான காரியங்களும் வெற்றியாக வரப்போகுது. வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்குது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு.
புதிய நபர்களின் நட்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். அதனால் நன்மையும் உண்டு. கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க. அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல வேகம் காட்டுவது நல்லதுங்க. அடுத்தவங்க கூறுவதையும் செய்யும் முன்னாடி அது பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. மூன்றாவதாக, உங்கள் ராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பேரும் மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும். பண தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். கடித போக்குவரத்து சாதகமான ஒரு பலனை தரப்போகுது. அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தைரியம் உண்டாகும். அதே போல் குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்க்க பாருங்க. வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போங்க. குடும்பத்தில் இருப்பவங்களிடம் இருந்து வந்த நோய் நீங்கும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலக வேண்டியனா சில எளிமையான பரிகாரங்கள் என்னென்னு சொல்ல போகிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்பற்றினாலே நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். மகர ராசியில் சனியின் ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருப்பதால் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நல்ல பொருளாதாரமும் பண வசதியும் பெற வேண்டிய நினைச்சிங்கன்னா உங்கள் அதிபதியான பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் பகவானுக்கு உகந்த சனிக்கிழமை நாளில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க. அதே போல் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் நிறைந்த திருப்பதி திருமலை சீனிவாச வெங்கடேச பெருமாளை வணங்கிட்டு வாங்க. சனிக்கிழமை நாளில் நவ கிரகங்களில் சனி பகவானுக்கு நெய் இல்லைன்னா விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. மேலும் முருகப்பெருமானின் உச்ச ராசியாக நீங்கள் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையும் பூர்வீக சொத்து நிலம் போன்ற விடயங்களில் இருந்து பல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. மேலும் மகர ராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய இந்த பார்த்தீங்கன்னா தமிழ் மாதப்படி பார்த்தீங்கன்னா வைகாசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் முருகனின் அருளால் உங்களுக்கு இந்த நேரம் பொருளாதார நிலை திருப்தி தரும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். இடம் வாங்கக்கூடிய முயற்சி கைக்கூடி வரும். வரங்கள் வாசல் தேடி வரும். அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருந்தீங்கன்னா மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். குரு பேச்சுக்கு பிறகு குருவின் பார்வை உங்கள் ராசியில் இந்த நேரம் பதிவதால் மாதத்தின் பிற்பகுதியில் வளர்ச்சி கூடும், வருமானமும் அதிகரிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் இந்த சுக்கிர பகவான். 10க்கு அதிபதியை 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் இந்த நேரம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது. குறிப்பாக பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு இப்போது உங்களுக்கு கிடைக்கும். பணி நீக்கம் செயல்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய சூழல் உண்டு. பழைய பாக்கியங்கள் இனி வசூலாகும். அரசு சம்பந்தமான காரியங்கள் இருந்த தடைகள் அகலும். அதே போல் இந்த வைகாசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6, 9 இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவானும் 6க்கு அதிபதி 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் நேரத்தில் எதிரிகள் பலம் குறையக்கூடிய லாப நோக்கத்தோடு பழகியவங்க இனம் கண்டு கொள்வீங்க.